வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சர்வ அமாவாசை திதி. சரிங்களா? இன்றைய நாளில் இறந்து போன தாய் தந்தையருக்கு விரதம் இருந்தால் நல்லது. காரணம், பித்திரு தோஷங்கள் அண்டாது. பித்திரு தோஷம் இருந்தால் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது, திருமணங்கள் நடப்பதை தடைப்படுத்தும். என்ன, இவ்வளவு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு அமாவாசை விரதம் இருக்கிறது நல்லது. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் திசை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:58 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:55 வரை சதுர்த்தசி திதி. அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:35 வரை மிருகசீரிட நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:55 வரை சகுனி கரணம். அதன் பிறகு இன்று மாலை 4:57 வரை சதுஷ்பாத கரணம். அதன் பிறகு நாகவ கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை யோகம் சரியில்லை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் யாருக்கு, எந்த நட்சத்திரம்னாக்கா, இன்று அதிகாலை 4:35 வரை விசாக நட்சத்திரமும், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய வேலைகள் எதுவும் செய்யாமலும் பார்த்துக்கிட்டிங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. ஆனால் இதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ, ரொட்டீன் டெய்லி ஒர்க், அது நீங்கள் தங்கு தடையின்றி செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்போ தடங்களோ ஏற்படுத்தாது. சரிங்களா? அதனால் நீங்கள் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், காரியத்திலே கவனம் செலுத்தக்கூடிய நாளாகவும், பராக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல கிராமத்தில், அது மாதிரி அக்கம் பக்கம் பார்வையை செலுத்தி வீண் பிரச்சனையில் மாட்ட வேண்டாம். இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பொதுவாக இந்த மிஷினரி இயக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், டிரைவர்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க பஸ் ஓட்டுநர், லாரி ஓட்டுநர் அல்லது இருசக்கர வாகன ஓட்டுநர் கூட சரிங்க. இன்றைக்கி
கவன சிதறுதலால் சிறு பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை நீங்கள் அதீத கவனம் தேவை உங்களுக்கு. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருள்கள் வாங்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும், அதனால் லாபம் அதிகரிக்கும். இன்றைய நாளில் லாபம் அதிகரித்தனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் கலகலப்பு ஏற்படும். கலகலப்புனா சந்தோஷமான கலகலப்புங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கூடுதல் வேலை வந்து சேரும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய நீர் தெளிவுற்றது போல மனக்குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாளுங்க. இன்றைய நாளில் தெய்வ அனுக்கிரகங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எடுத்த முயற்சியில் வெற்றி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்றைய நாளில் உங்களுடைய செயல் அதீதமாக உடனே முடியக்கூடியதாக இருக்கும். லப்பர் மாதிரி இழுக்காமல் உடனுக்குடன் தீர்வு காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்த படபடப்பு சடசடப்பு இதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனது ஒரு நிலை இல்லாத மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய சிந்தனை உங்களுக்கு நற்சிந்தனை, அதனால் வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம்னா அதனால் வருவாய் உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய நாள் பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து குடும்பத்தாரை அரவணைத்து செல்வது நல்லதுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும், வெற்றி தருங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியால் சந்தோஷம். ஆமாங்க, முயற்சி பலனளிக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளில் புதியதோர் உதயமான ஒரு கருத்து, ஒரு சிந்தனை அது வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் ஆசை உங்களுக்கு நிறைவேறுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிலங்க. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கே தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள், தடைகள் இதெல்லாம் விலகக்கூடிய நாளாக அமையுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் மாறக்கூடிய நாளாக இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியம் வெற்றியடையக்கூடிய நாளாகவும், இன்றைய நாள் அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சக ஊழியர்களின் நம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யார் எப்படி
என்பதை இன்றைக்கி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களின் மீது உங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு கரம் நீட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தக்க நேரத்தில் இன்று நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் மனசு சந்தோஷமடையும். நீங்கள் கலக்கம் அடைந்த நேரத்தில் கவலைப்படாதே நான் இருக்கேன் என உதவி செய்ய இன்று உறவினர்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு வழி இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவி நெருக்கம் ஏற்படும், அதனால் சந்தோஷம் உண்டுங்க குடும்பத்தில். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகளால் எதிர்பார்ப்பு எல்லாமே இன்றைக்கி சாந்தம் அடையக்கூடிய நாளாக இருக்குங்க. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் சக ஊழியர்கள் உங்களை உயர்ந்த இடத்துல மதிப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஆதரவு கூட அதிகமாக கிடைக்குங்க. இன்றைக்கி இதுவரையும் உங்களுக்கு எதிர்த்து வந்தவங்க ஆதரவு கிடைப்பாங்க. அது மாதிரி வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து நின்றவங்க காணா போயிடுவாங்க இன்றைக்கி. அதனால் விருட்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மறையும் நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை புதியதாக புதுசாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயல்திறனில் ஒரு உற்சாகம் அதிகமாக காணப்படுது இன்றைக்கி. அதனால் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. உங்களுடைய சுறுசுறுப்பால் சில விஷயங்களில் முன்னெடுத்து செய்கிறீங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தத்தால் லாபமும் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தார் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் மனைவியின் ஒத்துழைப்பு இன்றைக்கி நிச்சயமாக உண்டுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் இன்று கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக தாய் தந்தையோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் யோகமான நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செய்யுங்க. அதுக்கு லாபங்கள் அதீதமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மனசு போல் மாங்கல்யன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மணமகன் அல்லது மணமகள் தேடலில் வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுடைய எண்ணப்படி மணவாளன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு காதலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உண்டுங்க. மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாறிடும் இன்றைக்கி. சரிங்களா? கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ வழிபாடு சிறக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு அல்லது மகான்கள் அருகில் உள்ள மகான்களுடைய சித்தர்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா மன நிம்மதியாகவும் தடைப்பட்ட காரியங்கள் உடனடியாக உங்களுக்கு தங்கு தடையின்றி செயலாற்ற உதவும். அதனால் இன்றைய நாள் பக்தி வழியில் செலுத்துங்க உங்களுடைய புத்தியை. அப்படி செலுத்துனீங்கன்னா இன்றைக்கி வெற்றி கலந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம், அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசைங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நன்மை வந்து சேருங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயும் யோசித்து நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் அனுசரித்து போனீங்கன்னாக்கா எல்லாம் நல்லதாக நடக்குங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அமையுதுங்க. இந்த நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் நெருக்கம் உண்டு. உங்களுடைய இளைய குழந்தைகளின் தேவையை இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. குறிப்பாக தாய் தந்தையின் உடல்நிலை இன்று சரியாகும். மெடிக்கல் கேஷ் உங்களுக்கு மெடிக்கல்லேருந்து அதுக்காக செலவு பண்ண பணம் இன்றைக்கி சில பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6ங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்களால் நன்மை கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதலால் யோகம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.